பார்வதிக்கு குழந்தை பிறந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உமாதேவியும் அவங்க பிள்ளைங்க மருமக எல்லாரும் குழந்தைய பார்க்க வீட்டுக்கு வந்தாங்க. ரொம்ப கம்மியான விலையில் பாப்பாவுக்கு 2 ட்ரெஸ்ஸும் பார்வதிக்கு 2 புடவையும் எடுத்துக்கிட்டு வந்தாங்க. இந்த பார்வதி, உனக்கு தான் புடவையும் பாப்பாக்கு ஃப்ராக்கும் வாங்கிட்டு வந்திருக்கோம். என்ன பார்வதி, புடவைய அப்படி உத்து உத்து பார்த்துட்டு இருக்க? பார்வதிக்கு நம்ம வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் எல்லாம் பிடிக்கல போல இருக்குக்கா. அக்கா, நம்ம புடவையும் குழந்தைக்கு ட்ரெஸ்ஸும் அவரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி தானே எடுத்துட்டு வந்தோம். மாதம் சம்பளம் எப்போ வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு, அதுவும் கொஞ்சம் சம்பளத்தில் குடும்பம் பண்ணுறோட பொண்டாட்டி இதுக்கு மேலே நல்ல புடவையாக கட்டிட்டு வா. இந்த மாதிரி புடவை தானே அவள் கட்டுவா. அதுக்கு தான் நாங்களும் இதே மாதிரி புடவை வாங்கிட்டு வந்தோம். ஆமாக்கா, அவ என்ன நம்மள மாதிரி பட்டு புடவை கட்டுற ரேஞ்சிலியா இருக்கா அப்படின்னு மாறி மாறி 2 பேரும் பார்வதியை அவமானப்படுத்தி பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆதியை பார்த்து அவங்க அம்மா இப்படி சொன்னாங்க. ஏண்டா அது இப்படி பண்ணிட்டு இருக்க? அண்ணனுங்க பேச்சை கேட்டு சின்ன சின்ன வேலைக்கெல்லாம் போறதை நிறுத்திட்டு உங்க அண்ணனுங்க பேச்சை கேட்டு அவங்க 10 ரூபாய் நீ சம்பாதிக்கிறதுக்கு வழி காட்டுவானுங்கடா. அந்த மாதிரி பொழைச்சிக்கடா. மா, கஷ்டப்பட்டு வேலை பண்றதுல தப்பு ஒன்றும் இல்லைம்மா. நான் சம்பாதிக்கிற பணத்தை வச்சு என் பொண்டாட்டியையும் என் புள்ளையையும் நல்லா பார்த்துக்குவேன். என் பேச்சை எப்படா கேட்ட? இப்ப மட்டும் கேட்கறதுக்கு இவனுக்கு எவ்வளோ பட்டாலும் இவன் திருந்தவே மாட்டான். அறிவே இருக்காது இவனுக்கு. நான் ஒன்றும் உன்ன மாதிரிலாம் இல்லடா. நீ எனக்கு உதவியே பண்ணலனாலும் நான் உனக்கு உதவி பண்ணுவேன். உனக்கு ஏதாவது அவசரம் ஆத்திரம்னா என்கிட்ட தயங்காம பணத்தை கேளு, தரேன். இந்தாடா, இப்போதைக்கு இந்த பணத்தை வாங்கிக்க. உனக்கு செலவுக்கு யூஸ் ஆகும். இந்தாடா, அப்படியே நான் தர வேண்டிய பணத்தையும் தரேன், வச்சுக்க. அண்ணே, நீங்க அன்பா கொடுத்துருந்தீங்கன்னா 1 ரூபாய் இருந்தாலும் அந்த பணத்தை நான் வாங்கியிருப்பேன். ஆனா நீங்க 2 பேரும் கிண்டல் பண்ணி இந்த பணத்தை கொடுக்குறீங்க. இந்த பணம் எனக்கு வேண்டாம். நான் ஒன்றும் அவ்வளோ தாழ்ந்து போல. இப்ப எனக்கு எவ்வளோ ஆத்திர அவசரம் வந்தாலும் உங்ககிட்ட மட்டும் வந்து கை நீட்ட மாட்டேனே. நீங்க ஒன்றும் அதுக்கெல்லாம் பயப்பட வேண்டாம். ஆதி சொன்னதை கேட்ட எல்லாருக்கும் ரொம்ப கோவம் வந்தது. இவன் எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டான். அதான் நம்ம வந்த வேலை முடிஞ்சிச்சுல. வாங்க, நம்ம எல்லாம் கிளம்பலாம். அத்தை, நீங்க என்ன வரீங்க? நீங்க எங்க வீட்டுக்கு இல்ல, அக்கா வீட்டுக்கு போங்க. என்னாலலாம் அவங்கள பார்த்துக்க முடியாது. அவங்கள நீயே பார்த்துக்க. அவங்க 2 பேரும் பேசுறத கேட்ட அவங்க அத்தை உமாதேவி ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க.